சேனல் 5 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். அதிமுக கட்சி வந்து எங்க இருக்கு? ரொம்ப வலிமையற்ற இருக்கு. கட்சியில வந்து சில சலசலப்புகள் இருக்கு. உட்கட்சி பூசல்கள் இருக்கு. அப்படிங்கிற விஷயம் தான் வந்து 2 ஆண்டுகளுக்கு மேல வந்துகிட்டு இருக்கு. இது எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் வந்து அதிமுக வந்து டவுன் பண்றதே வந்து சிலருடைய வேலையா இருக்கு. எந்த கட்சியில வந்தாலுமே வந்து திமுக உயர்த்தி பிடிச்சு அதிமுக கொஞ்சம் டவுன் பண்ணுவாங்க. அப்பதான் திமுக கொஞ்சம் பெருசா தெரியும். அதிமுக கொஞ்சம் அமுக்கிட்டு நம்ம அதுக்கு மேல வரணும் அப்படிங்கிற நிலைப்பாடுலாம் எல்லாருமே இருக்கும்போது, இந்த கட்சிக்குள்ள நிறைய சலசலப்பு இருந்துட்டு இருக்குப்பா. உள்ள இருக்கவங்க வந்து ஒற்றுமையா இல்ல. திடீர்னு பார்த்தோம்னா ஒரு 6 பேர் கொண்ட குழு வந்து எடப்பாடிய எதிர்த்து நிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்க்கும்போது ஒரு 4, 5 அமைச்சர்கள் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து எதிர்த்து நிக்கிறாங்க. அப்படிங்கிற விஷயம் தான் வந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். இப்போ வந்து நேத்தைக்கு ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு சில விழாக்கள் வந்து தவிர்த்துட்டே வந்துட்டு இருந்தாரு. இவர் வந்து எடப்பாடி அவர்களை வந்து எதிர்த்துட்டு இருக்காரு. இவருக்கு வந்து சில பிரச்சனைகள் வந்து பிடிக்கல. இவர் பண்றதெல்லாம் பிடிக்கல அப்படின்லாம் வந்துட்டு இருக்கும்போது, செங்கோட்டையன் அவர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது, செங்கோட்டையன் அவர்கள் வந்து எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போதே வந்து அந்த கட்சியிலிருந்தே வந்து பயணிச்சுட்டு வந்துருக்காரு அதிமுகல. கடந்த ஆட்சியில வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்திருக்காரு. 2023 ஈரோடு இடைத்தேர்தலையும் வந்து கடுமையா வந்து போட்டியிட்டாரு. ஜெயிக்கிறதுக்கான நிறைய வேலைகளும் பண்ணாரு. இப்ப ஜனவரி 17ஆம் தேதி எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு வந்து ஒரு மீட்டிங் வந்து நடந்திருக்கு. அந்த மீட்டிங் வந்து அதிமுகவுடைய எல்லா முக்கிய முன்னாள் அமைச்சர்களும் வந்து பங்கேற்றிருக்கும் போது, செங்கோட்டையன் அவர்கள் மட்டும் அந்த விழா வந்து தவிர்த்திருக்காரு. இப்போ நேத்து நடந்த ஒரு விழால வந்து அவரும் வந்து தவிர்த்திருக்காரு. நேத்து என்ன விழா அப்படின்னு பார்க்கும்போது, அத்திக்கடவு அவிநாசி, அதாவது இந்த தண்ணி கொண்டு போற திட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கு வந்து ஒரு பாராட்டு விழா வந்து எடப்பாடி அவர்களுக்கு வைக்கிறாங்க. இந்த பாராட்டு விழாவில் வந்து செங்கோட்டை அவர்கள் வந்து கலந்துக்கல. ஏன் கலந்துக்கல அப்படின்னு ஒரு பிரஸ் மீட் வந்து கொடுக்குறாரு. இந்த விழாக்கு வந்து அடிக்கல் நாட்டினதே வந்து ஜெயலலிதா அவர்கள் தான். அவங்களுடைய படம் வந்து இல்ல. எம்ஜிஆர் அவருடைய படம் வந்து இல்ல. இந்த விழாக்காக, இந்த திட்டத்துக்காக வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து 3,72,00,000 வந்து ஒதுக்கி இருந்தாங்க. அவங்க தான் அடிக்கல் நாட்டி அவங்க தான் தொடங்கி வச்சாங்க. இப்போ இவரை முடிச்சிருக்கனால மட்டும் அவங்க படங்கள் போடாம தவிர்ப்பது ஏன் அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இந்த திட்டத்துக்கு காரணமே அவங்க 2 பேர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பாராட்டு விழா தொடர்பா வந்து சில ஃபிளக்ஸ் எல்லாமே பார்த்தேன். சில தட்டிகள், அந்த போஸ்டர் எல்லாமே பார்க்கும்போது அவங்க 2 பேருடைய படங்கள் மட்டும் தவிர்த்துட்டு மற்ற எல்லாத்துடைய படங்களும் வச்சு இந்த விழா வந்து நடந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் எழுப்பினாரு. இதற்கு வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் வந்து ஒரு பதில் வந்து கொடுத்திருக்காரு. இது வந்து விவசாயிகள் வந்து எடப்பாடியார் அவர்களுக்கு நடத்தும் ஒரு பாராட்டு விழா. இது வந்து ஒரு அரசு விழா கிடையாது. இது ஒரு பாராட்டு விழா மாதிரி அவங்க நடத்துனாங்க. அரசு திட்டம் அப்படிங்கறனால யாருடைய படங்களும், எந்த தலைவர்களுடைய படங்களும் இல்லாம இந்த விழா வந்து நடந்திருக்கு. இதற்கெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வந்து சொல்லியிருந்தாரு. முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா அவர்களும் வந்து எனக்கு அதிமுகவில் வந்து உரிய அங்கீகாரம் இல்லை, மரியாதை இல்லை அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதற்கும் வந்து அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை நீங்க வந்து எடப்பாடி அவர்கள்ட்ட வந்து சொல்லியிருக்கலாமே, பரிசீலனை பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. இதற்கு தாண்டி அதிமுகலேருந்து பிரிந்து போன டிடிவி, சசிகலா, பன்னீர்செல்வம் இவங்க எல்லாத்தையுமே வந்து கட்சிக்குள்ள வந்து இணைத்து அடுத்த வருஷம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை வந்து சந்திக்கணும் அப்படின்னு மூத்த தலைவர்கள், சில நிர்வாகிகள் எல்லாம் சொல்லும் போது அந்த நிர்வாகிகள் வந்து முக்கிய நிர்வாகியா இருக்கிறது வந்து அமைச்சர் செங்கோட்டையன் அப்படின்னு சொல்லணும். இதற்கெல்லாம் வந்து ஜெயக்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதெல்லாம் வந்து எடப்பாடி அவர்கள் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதிமுக பிளவுபட்டு இருக்கிறதுக்கு காரணமே வந்து ஒரு கட்சியில 4 முக்கிய புள்ளிகளும் 4 திசையில இருக்காங்க. அது வந்து கட்சிக்கு வந்து ஒரு வலிமையற்று இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு வசீகர தலைவர் இல்ல. எடப்பாடியார் அவர்கள் தலைமையில வந்து கீழே யாருமே கட்டுப்பட்டு இல்ல. இப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் வந்துகிட்டு இருக்கு. அதிமுக வலிமை பெற்று வர வேண்டும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது தான் சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ், எடப்பாடி அவர்கள். இவங்க எல்லாருமே ஒருங்கிணைந்து வந்தாங்க அப்படின்னா அதிமுக வந்து ஒரு வலிமையற்ற இருக்கும். யாரும் அசைக்க முடியாத சக்தியாகவும் இருக்கும். 2026ல வந்து ஒரு சரியான கூட்டணி வைத்தாலும் ஆளுங்கட்சியாருக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இந்த சம்பவத்துக்கு வந்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல இருந்து கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.